கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை எல்லாரும் வாழ வேண்டும். சரிங்களா? இப்ப இறைவனுடைய வரமாக, இறைவன் தந்த வரமாக வார பலன்கள். ஒவ்வொரு நாளும் இறைவன் தந்த அருள், இறைவன் தந்த வரம், இறைவன் தந்த வரத்தினால் ஏற்படுகின்ற இந்த வார பலன்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான யோகத்தோடு உங்கள் வாழ்க்கை இந்த வாரம் தொடங்குகின்ற வாரம் தெய்வீக தன்மை கொண்ட எப்படிப்பட்ட இறைவனால் அருளப்படுகின்ற பல யோகங்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம். இந்த வார பலன்கள் என்பது எந்த தேதி என்றால் 15/9/2025 முதல் 21/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். நேர்களே, இதற்குரிய தமிழ் தேதி என்பது ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. பொதுவாக இந்த வார பலன்களில் ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்பு அம்சங்கள், கிரக அமைப்புகளை சரியாக கணிந்து உங்கள் கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ நடக்க போகின்ற பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சரியாக போகின்றது, புதிய புதிய யோகங்கள் என்னென்ன ஏற்பட போகின்றது, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சரியாக போகின்றது, குடும்பத்தில் சிலருக்கு என்ன பிரச்சனைகள் உருவாக போகின்றது, சிலருக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, தொழில் விருத்திகள் யாருக்கு எப்படியெல்லாம் நல்ல யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதையும் தெளிவாக பார்க்கப்படுகின்றோம். உங்கள் பிரச்சனைக்குரிய வழிபாட்டுக்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்களையும் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட போகின்றது. அதை கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம். பொதுவாக நீங்கள் அதாவது உங்களுடைய தெய்வ வழிபாட்டை ஆண்டவன் எல்லாருக்குமே அனைத்து யோகங்களையும் வழங்கப் போகிறார். இந்த வாரம் வழங்கப் போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஆச்சார அனுஷ்டானங்களுடன் உங்களுடைய கோரிக்கைகளை ஆண்டவனை நினைத்து வழிபடும் பொழுது, ஆச்சார அனுஷ்டானங்களுடன் அந்த ஆண்டவனை நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு வழிபடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவன் அனைத்து யோகங்களையும் வழிபட தயாராக இருக்கிறார். உண்மை வழிபாட்டுக்கு உயர்வு நிச்சயமாக உண்டு. உண்மை உழைப்புக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு. இங்கே உங்கள் சிறந்த யோகங்கள் இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட யோகங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகளாக என்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட போகின்றது, நல்ல யோகங்கள் என்ன ஏற்பட போகின்றது, என்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது, அதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கள் என்ன, என்ன பரிகாரங்கள் என்பதை தெளிவாக பொறுமையாக பார்க்கலாம், விளக்கமாக பார்க்கலாம். ஆதார கிரகங்கள் எங்கெங்கே எந்த இடத்தில் எந்த மாதிரி சிறப்பு யோகங்களோடு அமர்ந்து உங்களுக்கு அதற்குரிய பலன்களை வழங்கப் போகின்றது என்பதை ஆதாரப்பூர்வமாக, கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் அனைத்து யோகங்களையும் உங்களுக்கு தெளிவாக விளக்கப் போகிறேன். டிக் பண்ணாம பாருங்க. ஏன்னா அற்புதமான யோகங்கள் காத்து கொண்டிருக்கிற. டிக் பண்ணாம பாருங்க. இந்த வாரம் என்ன தலைகளாக உங்க வாழ்க்கையை மாற்றப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். புரிஞ்சுங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஆக இப்ப தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்குமே உங்களுக்கு இந்த வார பலன்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வார பலன்கள், இறைவன் வரமாக தந்த வார பலன்கள். துலா ராசி நேயர்களே, துன்பங்களும் துயரங்களும் விலகி உங்களை உயர்வுபடுத்தக்கூடிய இந்த வார பலன்கள், இறைவன் வரமாக தந்த வார பலன்கள். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கான வார பலன்கள்.
தற்போது உங்களுக்கான கிரக நிலைகள் முதலில் சிறப்பான முறையில் பார்ப்போம். முதலில் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் இடத்தில் இருக்கும் பொழுது தனத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமைகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலம். நண்பர்களால் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியது, நண்பர்களால் வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலம். கூட்டு தொழிலில் மிகப்பெரிய வருமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம். அதே நேரத்தில் உங்களுடைய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனாகப்பட்டவன் 15, 16 2 நாட்கள் மட்டும் சிம்மராசியில் இருப்பார். சிம்மராசியில் ஆட்சி பெற்ற சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடத்தில் ஏற்கனவே புதன் ஆட்சி உச்சத்தோடு இருக்கும் பொழுது சூரியன் அங்கே மிக சிறந்த வலிமையோடு இருப்பார். 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் சொத்துக்கள் சேரும், சொத்துக்கள் சேரும். மேலும் நல்ல பதவி கிடைக்கும். பதவி உத்தியோகம், இடமாற்றம், பதவி உயர்வு, ஒரு தொழில் முன்னேற்றம், வருமான முன்னேற்றம், காசு பணங்கள் எதிர்பாராத அளவுக்கு காசு பணங்கள் கொட்டக்கூடிய பண வருமானங்கள் அதிகப்படக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தான் எதிர்பாராத செல்வங்கள். அது நம்ம கேந்திரத்தில் திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு வலிமை பெறுகிறதோ அதை விட ஒரு பாவஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமையிடும் போது மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதாவது அந்த பாவஸ்தானத்தில் மோசமான கிரகங்கள் உட்கார்ந்தாச்சுன்னா அவங்கள ஒண்ணுமுலம் வாங்கிக்கிறோம். அதில் சந்தேகமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் இப்போ ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு உங்கள் மேலும் மேலும் பல உயர்வுகளை ஏற்படுத்தும். அதில் சந்தேகமே கிடையாது. மேலும் உங்களுக்கு துலா ராசிக்கு 9ஆம் அதிபதி, துலா ராசிக்கு 9ஆம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி. அந்த திரிகோண தன் ஸ்தானத்திற்கு 4ஆம் இடம், காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடம். காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடம் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் துளாராசி 12ஆம் இடம் அமைவதால் எதிர்பாராத பதவி யோகம், அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உத்தியோகம், வருமான முன்னேற்றம், பல போட்டிகளில் பல பிரச்சனைகளில் வெற்றி பெறுதல், போட்டியில் ஈடுபட்டு வெற்றி பெறுதல், எத்தனையோ அற்புதமான யோகங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதே இடத்துல ஒரு நிர்வாகம், புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், ஒரு ஆணையிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், காவல்துறை சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், மருத்துவமனை சார்ந்த தொழில்கள், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் சிறப்பு பெற நிலையில் அற்புதமாக இருக்கும். ஹோட்டல் தொழில் பார்க்குறவங்க, மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல், பார்மசி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும். இப்போ துளாராசிக்கு மேலும் 5ஆம் இடத்தில் தொடர்ந்து சனி ராகு குபேர நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் குபேர நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூர்வீகத்தால் பல யோகங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பெறுவதும், பூர்வீக சொத்து பராமரிப்பு ஏற்படுத்தி அதை அதாவது மராமத்து வேலை பார்த்து அதை சிறந்த ஒரு புது வீடாக மாற்றி, நல்ல பங்களா போல வீடாக மாற்றி அது விற்பனை செய்யலாம். அதற்கான யோகம்லாம் இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? சிறு பழைய வீடை புதுப்பிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இப்போ இருந்துச்சுன்னா பழைய வீடை புதுப்பிக்கலாம். சரிங்களா? அடுத்து துலா ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலை. மேலும் இந்த சூரியன் பற்றி 11ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறத பற்றி பார்த்தாச்சு. மேலும் இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியும் 8ஆம் அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் அதிபதி ஒரு 11ஆம் இடத்தில் இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள், வருமானம் வரக்கூடிய சில தடைகள், சில பெண்களுக்கு வீட்டில் கணவன் மனைவிக்கு அதாவது பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், கை காலில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம். கை காலில் ஏதாவது பிரச்சனைகள், கொஞ்சம் போக்குவரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், கை காலில் பிரச்சனைகள், பயணத்தில் ஏதாவது பிரச்சனைகள். இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது
நல்லா கவனிங்க. ஒரு விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி அம்பாள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்து நல்ல கவனிங்க. எல்லாமே சிறப்பான முறையில் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மேலும் உங்கள் தனிப்பட்ட துளாராசிக்கு ரொம்ப சூப்பர் தான், அதில் மாற்றமே கிடையாது. அதாவது ஒரு ஜாதகத்துக்கு 2 கிரகங்கள் வலிமை அடைந்தால் போதும், டாப்பில் வந்துடலாம். எத்தனையோ ஒரு 2 கிரகங்கள் வலிமை வந்து கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. அப்போ உங்களுக்கு கிரகங்கள் 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் வலிமையாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? குரு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சூரியன் புதனும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வலிமை இந்த வாரத்தினுடைய சிறந்த வலிமை. அதாவது 12ஆம் இடம் என்பது நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வெற்றியாக முடியும். ஒவ்வொரு காரியமும் சிந்தித்து செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும், அதில் மாற்றமே இல்லை. நிச்சயமாக துளாராசினுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிகப்பெரிய செல்வ யோகத்தை அடையலாம், தன யோகத்தை அடையலாம், பதவி யோகத்தை அடையலாம். சரிங்களா? துளாராசினரில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும்னா, நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல இது நடக்கல ஏதாவது வேதனைப்பட்டீங்கன்னா அதை உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எப்போ நடக்கணும் பிரம்ம எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.